ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSGD எக்ஸாம் வந்து என்னையோட முடியுது. சரிங்களா, February 4 ஸ்டார்ட் ஆகி February 25 என்னையோட எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஒரு சிலர் டைம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நாளையிலேருந்து February 26 நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன்னிங் பண்ணணும், எதில் ரன்னிங் பண்ணணும், எப்படி வார்ம் அப் பண்ணணும், எப்படி வார்ம் டவுன் பண்ணணும் அப்படின்னே தெரில. இப்போ வந்து லாஸ்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சில் வந்து ஒரு 90 பேர் 100 பேர் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாஸ் ஆகிறத வந்து ஃபிசிக்கலில் 20 பேர் 30 பேர் தான். சரிங்களா, அதிகபட்சம் ஒரு 30% தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலரால் 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓட முடியல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான கைடன்ஸ் இல்லை. சரியான கைடன்ஸ் இல்லை, ஒரு ப்ராப்பரான கோச்சிங் இல்லைன்னா நம்மளால் எந்த டைமிங்கும் எப்படியுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் நம்ம இன்றைக்கி வந்து டே 1, அதாவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை அதை ரிலேட்டடாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக ஒருத்தர் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல்னால் என்னென்னு தெரியலை அப்படின்னா பேசிக்காக தேவையான ஒரு 4 டிப்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 கிலோமீட்டர் எங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒன்றா 5 கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா, அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ரன்னிங் ஆப் வந்து நிறைய இருக்குது. அடிதாஸ்னு ஆப் இருக்குது, ஸ்டாவான ஆப் உண்டு, அதுக்கடுத்து அதேமாரி நிறைய ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது வந்து ஸ்டாவா. சரிங்களா, STRAVA ஸ்டாவான ஒரு ரன்னிங் ஆப் உண்டு. அந்த ரன்னிங் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அது ஃபுல் டீட்டெயிலும் நான் அதுவும் யூடியூப்பில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த ஸ்டாவா ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் லிங்க் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாவா ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக வீடியோவில் போட்டிருப்போம். சரிங்களா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, பைக்கில் வந்து 5 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் வருது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் எவ்வளோ தூரம் வருது அதை வந்து பைக்கில் வந்து மெஷர் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாவா. சரிங்களா, அந்த ரன்னிங் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் கரெக்டான தூரத்துக்கு கரெக்டான அளவாக மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாவா ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூ. சரிங்களா, ஒரு ப்ராப்பரான ஷூ, அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு ப்ராப்பராக குவாலிட்டியாக உள்ள ஷூ. எதுக்காம நம்ம காசு செலவு பண்ணுறோம். சரிங்களா, தேவையில்லாததுக்கெல்லாம் தேவையில்லை. ஃபோன் வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, ஆனால் அதுக்கு 20,000 30,000 காசு செலவு பண்ணி வாங்குகிறோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஷூ ப்ராப்பராக நம்ம இன்ஜுரி வராமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து ஷூ யாரும் வாங்குறதில்லை. அதனால் குவாலிட்டியாக உள்ள ஷூவை பார்த்து வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வார்ம் அப், ப்ராப்பர் வார்ம் டவுன். சரிங்களா, வார்ம் அப் இல்லாமல் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சட்டை, அதாவது ஷர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதாவது ஃபிசிக்கலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் உண்டு. சரிங்களா, ஒரு ஸ்லீவ் போட்டு ரன் பண்ணலாம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ரன் பண்ணலாம், ஒரு ஸ்லீவ் போட்டு ரன் பண்ணலாம், ஒரு டைஸ் போட்டு ரன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக உள்ள கிளாத்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா, அடுத்து 4வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கிரவுண்டு. சரிங்களா, இப்போ வந்து நான் இருக்கிற ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதெல்லாம் மேடு பள்ளமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுலாம் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரன் பண்ணாமல் ஒரு சர்ஃபேஸ் ப்ராப்பராக ஒரு கிரவுண்டு. சரிங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ராக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏதாவது கிரவுண்டு இருக்குன்னா அந்த கிரவுண்டை செலக்ட் பண்ணி டெய்லி கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரோட் ப்ராக்டிஸை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி வரதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, ப்ராப்பராக நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம டே 1 வீடியோவாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம கம்மிங் டேஸில் கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக போடலாம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஆன்லைன் கோச்சிங். சரிங்களா, லாஸ்ட் இயர் 2024 வந்து நம்ம ஒரு 12 பேருக்கு SSGD 5 கிலோமீட்டர் ரன்னிங் கோச்சிங் கொடுத்தோம். அதில் 12 பேருமே நல்ல டைமிங்கில் கிளியர் பண்ணிட்டாங்க. 100% ரிசல்ட் கொடுத்தாச்சு. இப்போ 2025 நம்ம வந்து SSGD ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறோம். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக 100% ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தேன்.